இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டில் மட்டும் சாலைகளே கிடையாது, தண்டவாளங்களும் கிடையாது. எங்கன்னா போகணும்னா ஹெலிகாப்டர் தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர்களுக்கு போகணும்னா கப்பலில் தான் போகணும். அதை தாண்டி நாய் சறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஸ் வழியாக நாய் வண்டிகளில் தான் பயணம் செய்யணும். அதே போல டைட்டானிக் கப்பலை மூழ்கடித்த பனிப்பாறை உருவான இடம் இந்த நாட்டில் தான் இருக்கு. இந்த நாட்டில் 2 மாதம், அதாவது மே 25 முதல் ஜூலை 25 வரை சூரியனே மறையாது. பகலிலும் இரவிலும் சூரியன் வானில் தெரியும். இப்படி இந்த நாட்டில் சாலைகளும் தண்டவாளங்களும் இல்லாததற்கு என்ன காரணம்? அதை தாண்டி வட துருவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதமான நாட்டினுடைய சுவாரஸ்யமான, யாரும் அறிந்திராத பல்வேறு தகவல்களை இந்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. ஆயிரத்தி 1912 வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் நேரம் நள்ளிரவை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தது. டைட்டானிக் என்று அழைக்கப்பட்ட அந்த கப்பலுக்கு அதுதான் முதல் பயணம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2224 பயணிகள் இருப்பதாக தகவல். கப்பலை சுற்றி சுற்றி வந்து வேவு பார்க்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் ரெட்ரிக் பிளீக் மற்றும் ரெஜினால்ட் லீ. ஆனால் ஒரு பிரச்சனை, இருவரிடமும் உளவு பார்க்க தேவையான பைனாக்குலர் இல்லை. சரியா மணி 11:40 இருக்கும். இந்த இருவரின் குரலும் ஒன்றா 2 வார்த்தைகளை ஒலிச்சாங்க. என்னன்னா, பனிப்பாறை சரியா நம் கண் முன்னே இருக்கு அப்படின்னு. டைட்டானிக் கப்பலின் முதன்மை அதிகாரி உடனே சுதாரிச்சு கப்பல் அந்த பனிப்பாறையின் மீது மோதாம திருப்புமாறு கட்டளையிடுறாரு. ஆனா அந்த இருவரும் அந்த பனிப்பாறையை பார்த்ததே தாமதம் தான். அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை மட்டும் எப்படி சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டதா இருக்கும். அந்த பெரிய பனிப்பாறை கப்பலின் அடிபாகத்தை பதம் பார்த்தது. தண்ணீரின் பருப்புக்கு அடியில் இருந்த கப்பல் பாகத்துல ஓட்டைகள் உருவாக தண்ணீர் உள்ளே செல்ல தொடங்கிச்சு. சரி, நம்மளுக்கு இந்த கதை வேணாம். ஏன் இதை சொல்ல வந்தனா, நம் பார்வையை இந்த பனிப்பாறைக்குள்ளவே நம்ம சுருக்கிக் கொள்வோம். அந்த டைட்டானிக் கப்பலின் பலம் வாய்ந்த மேலோடு பாதிப்படையும் அளவிற்கு அந்த பனிப்பாறை வலிமையானதாக இருந்தது. எதுக்கு இந்த டைட்டானிக் கப்பலையும் இந்த விஷயத்தையும் சொல்ல வந்தனா, இந்த டைட்டானிக் கப்பல் பனியில மோதி மூழ்கடிக்கப்பட்டது இந்த கிரீன்லாந்து நாட்டில் தான். இதுக்காக தான் இந்த விஷயத்தை முதல்ல நான் சொல்ல வந்தேன். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்குது. அதிலும் சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் நடுத்தர மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கியம் இடம் பிடிக்குது. ஆனால் பிரிட்டனை விட 10 மடங்கு பரப்பளவில் பெரிய நாடாக ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பெருங்கடலுக்கு இடையில் அமைந்துள்ள தீவான கிரீன்லாந்தில் சாலைகளும் கிடையாது, தண்டவாளங்களும் கிடையாது. இந்த தீவு உலகின் ஒரு கண்டமாக கருதப்படாத மிகப்பெரிய தீவாகும். பொதுவாக 57,000 மக்கள் மட்டுமே இங்கே வசிக்கிறாங்க. பகலிலும் சரி இரவிலும் சரி சூரியன் தெரியும் நாடான கிரீன்லாந்தில் மக்கள் எந்த வகையான போக்குவரத்தை பின்பற்றுறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். சாலைகள் ரயில் பாதைகள் இல்லாத நாடு தான் கிரீன்லாந்து. இந்த நாட்டின் பொதுவான போக்குவரத்தாக பார்க்கப்படுவது ஹெலிகாப்டர் விமான போக்குவரத்து தான். இந்த நாட்டில் சிவப்பு விளக்குகள் உள்ள ஒரே நகரம் நுக் நகரம் நாட்டின் தலைநகரமாக இருக்கு. பரப்பளவில் உலகின் 12வது பெரிய நாடாக இருந்த போதும்
ஏன் சாலைகள் அல்லது நெடுஞ்சாலைகள் கட்டப்படவில்லை என்ற கேள்விக்கு ஒரு காரணம் இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா கிரீன்லாந்தின் காலநிலை தான் இங்க போக்குவரத்து அமைப்பை இப்படி மாற்றி இருக்கு. இந்த நாட்டின் 80% நிலப்பரப்பு பனியால மூடப்பட்டுள்ளது. கிரீன்லாந்தில் உள்ள ஐஸ் கட்டிகள் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. கிரீன்லாந்தில் உள்ள பனிக்கட்டிகள் உருகினா உலகின் கடல் மட்டம் 23 அடிகள் உயரும் என்று அறிவியலாளர்கள் கூறுறாங்க. இங்குள்ள சவாலான வானிலை காரணமா சாலைகள் அமைப்பது ரொம்ப கடினம். தார் போட முடியாத அளவுக்கு இங்கு குளிர் அதிகமாக இருக்கும். எனவே மக்கள் சிறிது தூரம் பயணிக்க வேண்டியிருந்தா அவர்கள் ஸ்னோ மொபைல் அல்லது நாய் சறுக்கு போன்ற வழிகளை தான் பயன்படுத்துறாங்க. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளா இங்கு விமானங்கள், ஹெலிகாப்டர்களும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. கடல் வழியாக பயணிக்கக்கூடியவர்களுக்கும் கோடை காலத்தில் படகுகள் பயன்படுத்தப்படுது. சுற்றுலா பயணிகளுக்கு கிரீன்லாந்து மிகவும் பிரபலமானது. இங்குள்ள மக்களுக்கு புவியியல் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. உலக நாடுகளை சேர்ந்த பலர் இப்பகுதிக்கு வராங்க. இங்கு 2 மாதங்கள், அதாவது மே 25 முதல் ஜூலை 25 வரை சூரியன் மறையாது. பகலிலும் சரி இரவிலும் சரி சூரியன் வானிலை தெரியும். இதுவே கிரீன்லாந்தின் மற்றொரு சிறப்பு. ஆனால் புவி வெப்பமடைதல் காரணமாக கிரீன்லாந்தின் காலநிலை வேகமாக மாறி வருது. இங்கு பனி வேகமாக உருகிட்டே இருக்கு. அதே போல பசுமையும் தெரிய ஆரம்பிச்சு விட்டது. இதன் காரணமாக மக்கள் இந்த நாட்டிற்கு செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல உலகிலேயே காலியான நாடு எதுனா இந்த நாடு தான். ஒரு நபருக்கு 7000 சதுர கிலோமீட்டர் நிலம் இந்த நாட்டில் இருக்கு. ஆனால் நாட்டின் 90% நிலப்பகுதி காலியாகத்தான் இருக்கு. கிரீன்லாந்து உலகின் மிகவும் காலியான நாடாக இருக்கு. கிரீன்லாந்துல உள்ள 21 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு முழுவதும் நமக்காக காத்திருப்பது வெறும் 57,000 மக்கள் தான். அதாவது ஒரு நபர் வாழ 7000 சதுர கிலோமீட்டர் பரப்பு நிலம் அங்கு இருக்கு. ஆனா 99% நிலம் இங்கு காலியாக உள்ளது. இந்த பரப்பின் பெரும்பகுதியில ராட்சச ஐஸ் கட்டிகள் தான் இருக்கு. பல மலைகளும் நீர்வீழ்ச்சிகளுமா செழித்திருக்கிறது இந்த நிலப்பகுதி. கிரீன்லாந்துல உள்ள 50க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்கள்ல தான் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் 80 விழுக்காடு நிலப்பரப்பு ஐஸ் கட்டிகளால் ஆனது. இப்போது காலநிலை மாற்றம் காரணமா ஐஸ் கட்டிகள் பெருமளவுல உருக தொடங்கிவிட்டன. ஆனா இந்த ஐஸ் கட்டிகள் 4 லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் குறைந்த மக்கள் தொகை என்பதனால கிரீன்லாந்துல டிராபிக் என்பதே கிடையாது. வானளாவே கட்டடங்கள் கிடையாது. எனவே நம்மை நச்சரிக்கும் சத்தமும் கிடையாது. இங்க இருக்கிற மக்கள் மிகவும் நட்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள் என கூறப்படுது. பெரும்பாலும் கிரீன்லாந்து நாட்டு மக்கள் இன்யூட் இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. சைபீரியாவை பூர்வீகமாக கொண்டிருந்த இவர்கள் 13ஆம் நூற்றாண்டுல கனடாவை கடந்து கிரீன்லாந்துல வந்து தங்கியதாக கூறப்படுது. ஐஸ்லாந்துல இருந்து வடதிசை மக்கள் 10ஆம் நூற்றாண்டுல கிரீன்லாந்து வந்து வசித்து இருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு அவர்களை பற்றிய தரவுகள் எதுவுமே இல்லை. இது மட்டும் இல்லாம 4000 ஆண்டுகளா கிரீன்லாந்துல மனிதர்கள் வசிக்கிறாங்க. ஆனா நிலையாக யாரும் அங்க தங்கியது கிடையாது. முன்னாடி நான் சொன்னது போல கிரீன்லாந்து மக்கள் தனித்தனியான கடலோர கிராமங்கள்ல வசிக்கிறாங்க. இவற்றில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல சாலை வசதியோ அல்லது ரயில் வசதியோ கிடையாது. பெரும்பாலும் மக்கள் ஹெலிகாப்டர்களை தான் பயன்படுத்துறாங்க அல்லது ப்ராப்பலர் பிளேன்களை பயன்படுத்துறாங்க. உள்ளூர்வாசிகள் கடல் வழியாக கப்பலிலும் பயணிக்கிறாங்க. பக்கத்து ஊர்களுக்கு ஐஸ் வழியாக நாய் வண்டிகளை பயணம் செய்யும் பழக்கமும் இங்கு இருக்கு. வட அமெரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது கிரீன்லாந்து. ஆனா இது அரசியல் மற்றும் பொருளாதார அடிப்படையில் ஐரோப்பாவுடன் இணைந்துள்ளது. குறிப்பா நார்வே மற்றும் டென்மார்க்குடன் பல சங்கங்களில் இணைந்துள்ளது. 1814 முதல் கிரீன்லாந்து டேனிஷ் பகுதியாக கருதப்பட்டது. டேனிஷ் நார்வே ஒன்றியம் உடைந்த போது முழுமையாக டென்மார்க் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது கிரீன்லாந்து. 27 ஆண்டுகள் கழிச்சு தான் தன்னாட்சி உரிமையை பெற்றது கிரீன்லாந்து. 2009 இருந்து தான் கிரீன்லாந்து சுயமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதே போல நார்வேயுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தாலும் கலாச்சாரத்தில் ஐரோப்பிய நாடுகளை விட முற்றிலும் மாறுபட்டது கிரீன்லாந்து. இங்குள்ள மக்கள் கிரீன்லாந்திக், டேனிஷ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளை பேசுறாங்க. இன்யூட் கலாச்சாரம் சுற்றுப்பயணிகள் வருகையால நவீனம் அடைந்திருக்கிறது. அதே போல கிரீன்லாந்து தலைநகர் நூக்குல பிரகாசமான வண்ணம் பூசிய பாரம்பரிய மர வீடுகளும் அதே வேளையில புதிதாக கட்டப்பட்ட அலுவலக கட்டிடங்களும் ஷாப்பிங் மால்களும் இருக்கு. அதே போல கிரீன்லாந்து கலாச்சாரத்துல திமிங்கல வேட்டை மற்றும் சீல் வேட்டை ஆகியவை முக்கியமான அம்சங்களா இருக்கு. ஆனா சர்வதேச அளவில் இந்த உயிரினங்களை காக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதால இந்த இறைச்சிகளை ஏற்றுமதி செய்ய தடை விதிச்சிருக்கிறாங்க. கிரீன்லாந்துல மிக கண்கூடா காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை பார்க்க முடியும். 2003 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கிரீன்லாந்துல இருந்து 1 கோடி டன் ஐஸ் ஷீட் கடல்ல கரைகிறது. ஒவ்வொரு நாளும் நிலத்திலிருந்து ஐஸ் கட்டிகள் பிரிந்து செல்வதை பார்க்க முடியும். கிரீன்லாந்துல உள்ள பனிக்கட்டிகள் முழுமையாக முழுகினால் உலக அளவுல கடல் மட்டம் 23 அடி உயரும் என அறிஞர்கள் கூறுறாங்க.
கிரீன்லாந்து மக்கள் பல நூற்றாண்டுகளா பனியில வாழ்றாங்க. பனியில நாம் அதிக நேரம் இருக்கும்போது நம் கண்கள் அதிக வெக்கையால அவதிப்படுவதால திறக்க முடியாமல் போவது போல ஆகிவிடும். இந்த சிரமத்திலிருந்து தப்பிக்க இன்யூட் மூதாதையர்கள் மரத்தாலான கண்ணாடி போன்ற பொருளை கண்டுபிடிச்சாங்க. இது உலகின் முதல் சன்கிளாஸ் என்று கூறப்படுது. ஆனா பல ஆண்டுகள் கழிய பனியில் இருப்பதற்கு ஏற்றவாறு கிரீன்லாந்து மக்களின் முக அமைப்பு மாறத் தொடங்கிடுச்சு. அவர்களின் கண்களுக்கு மேலும் கீழும் அதிக சதை வளர தொடங்கிச்சு. மனித பரிணாமத்துல கண்கூடான சாட்சியாக இந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்க வடக்கு ஐரோப்பிய மக்கள், ஆனா ஆசிய முக அமைப்பு கொண்டிருந்தாங்க. கிரீன்லாந்து முழுவதும் ஐஸ் நிலமாக இருந்தாலும் கோடை காலத்துல தெற்கு பகுதியில வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமா. கோடையில சூரியன் மறையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலாவை பொறுத்தவரை கிரீன்லாந்து மிகவும் விலை உயர்ந்தது. ஏன்னா இங்கு ரயில்வே, நெடுஞ்சாலைகள், சாலைகள் இல்லாததால ஹெலிகாப்டர், விமானம் அல்லது படகு ஆகிய ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல பயன்படுத்த வேண்டியிருக்கு. இங்கு ஓட்டல் கட்டணங்களும் அதிகம். இதனால இந்த பகுதி பணக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு சுற்றுலா தலமாக இருக்கு. எனவே பணத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொண்டு இரவிலும் சூரியன் தெரியும் நாடான கிரீன்லாந்தை ஒரு முறையாவது பார்த்து வருவோம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.